சார் ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி. இது எங்க பதிப்பகத்தில் எழுதப்பட்டது. அப்படியா? ஊரில் ஒரு குடின்னு ஒரு கட்டாயம் படிக்கிறேன். தொழிலாளர் சார்ந்து. அப்படியா? கட்டாயம் படிக்கிறேன். பேரு சிவா. சிவா அவங்க ஒய்ஃப். அவங்க அண்ணன் வந்து ஆனந்தராஜ். என்னை பார்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்தாங்க. சிவா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிலத்து வாடகை வாங்கி படிச்சுட்டு ஒரு நல்ல விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் நேரா பார்த்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரேன் அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிலத்து வாடகை எப்படி உணர்ந்தீங்க? என்ன உங்களுக்கு சொன்னது? அது நிலத்து வாடகை வந்து ஒரு மிகப்பெரிய காவியம், உண்மையிலே ஒரு காவியம். நான் அதை படிச்சப்ப வந்து நான் அந்த ஊருக்குள்ள இருந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருந்தது. குட்டியப்பனோட, கிணத்துக்கார முட்டு ராசுவோட, பேச்சி அம்மாவோட, காத்தாயோட, இவங்களோடயே நான் வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருந்தது. ஆனா கடைசியில வந்து அந்த புத்தகம் படிக்க படிக்க தன்னை அறியாமல எனக்குள்ள கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அந்த அவர் விட்டுட்டு போனது, ஜெயில இருந்தது, அதெல்லாம் வந்து உண்மையாவே அப்படி எழுதுன, உண்மையாவே நான் அதுக்குள்ள இருந்த மாதிரியே இருந்தது. ஊருக்குள்ள வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அருமையான காவியத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களை வாழ்த்த வயது இல்லை, அதனால உங்களை வணங்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அந்த நிலத்து வாழையில உங்களை ரொம்ப பாதிச்ச கேரக்டர் எந்த கேரக்டர் தான்? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. என்ன பாதிச்சதுன்னா பேச்சி அம்மா தான். பேச்சி அம்மா கேரக்டர் தான். உண்மையிலே ரொம்ப பாவமானவங்க அவங்க தான். வறுமையோட அந்த பசங்களை வளர்த்த விதம், இதெல்லாம் படிக்க படிக்க கண்ணில் தன்னறியால தண்ணி வந்துருது. ரொம்ப நன்றி சார் அந்த புத்தகம் எழுதுனதுக்கு. இதே மாதிரி நிறைய நீங்க காவியங்கள் எழுதணும். கட்டாயம் கட்டாயம். சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி.